இந்த சம்பவம் பற்றி காலேஜ் பிரின்சிபல் கிட்ட கேட்டப்போ ராத்திரி 2 மணிக்கு இந்த மாதிரி செமினார் ஹாலில் போய் தூங்குறதுன்றது ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் அவர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்னதான் பண்ணியிருக்காங்க? கொல்கத்தாவோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த இழப்பீடுக்கு பேரம் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க பணம் வாங்க மறுத்துட்டாங்க. எங்க பொண்ணுக்கு நீதி தான் வேணும், எங்க பொண்ணோட ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை சிபிஐ கிட்ட மாத்த சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் சிபிஐ கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, எதிர்க்கட்சியெல்லாம் ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னா மம்தா பானர்ஜியும் இப்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதே மாதிரி இந்த காலேஜோட பிரின்சிபலா இருந்த சந்தீப் கோஷ் உடனே இந்த பதவியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் ரிசைன் பண்ணிருக்காரு. ஆனா ரிசைன் பண்ண சில மணி நேரத்திலே வேற ஒரு காலேஜுக்கு அவரை டீனா ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு அவரை அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து பேன் பண்ணிருக்காங்க.